ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு மீன் குழம்பு ரெசிபி தான். மத்தி மீன் குழம்பு ரொம்ப சிம்பிளாக ரொம்ப டேஸ்டியாக இன்றைக்கி வந்து எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். நான் வந்து இன்றைக்கி 1/2 கிலோ மத்தி மீன் மட்டும் வச்சு இந்த குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் அளவு தான் இதில் எல்லாமே சொல்ல போகிறது. இப்போ நம்ம குழம்பு பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு கடாயில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சதும் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், ஒரு 2 பச்சை மிளகாய், ஒரு 5 பல்லு பூண்டு வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை அந்த எண்ணெயில் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இதை கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது ஒரு அளவுக்கு வதங்கும் போது கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வதக்கும் போது வெங்காயமும் சீக்கிரமாக வதங்கிடும். இதுலேயே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்து நல்லா இந்த மாதிரி வதக்கிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே எண்ணெயில் கொஞ்சம் பொரிய விடுங்க. இப்போ இது பொரிஞ்சாச்சு. இதில் நான் ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு தக்காளி. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. ஒரு நிமிஷத்துக்கு இது இந்த மசாலாவோடு நல்லா வதங்கட்டும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலுமிச்சைப்பழம் அளவு சைஸ்க்கு புளி வந்து தண்ணியில் ஊற வச்சு கரைச்சி எடுத்திருக்கேன். ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி வந்து சேர்த்து நான் ஊற வச்சு வச்சுருந்தேன். அந்த 1.5 கப் அளவுக்கு புளி தண்ணி வந்து இப்போ சேர்த்துருக்கேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கொஞ்சம் கொதிக்கட்டும். லோ ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விடுங்க. இப்போ இந்த அளவுக்கு இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மத்தி மீனை வந்து இதில் சேர்த்துக்கிறேன். இந்த மீன் குழம்பு வந்து நல்லா சூடான ரைஸோட, அதுக்கப்புறம் இட்லியோட, இல்லாட்டி கிழங்கு வந்து மசியல் பண்ணி அதில் வச்சு சாப்பிட்டோனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கிழங்கு மசியல் பண்ணி இந்த மத்தி மீன் குழம்பு தான் இன்றைக்கி வச்சது. இந்த கிழங்கு மசியல் ரெசிபி வந்து நான் அடுத்தது வந்து உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். கண்டிப்பாக பார்த்து வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். அது செய்யும் போது இதே மாதிரி குழம்பு வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மத்தி மீன் சேர்த்த பிறகு ஒரு 8 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் இதை கொதிக்க விடுங்க. நம்ம க்ளோஸ் பண்ணணுன்னெலாம் அவசியம் இல்லை. அப்படியே ஓப்பனாகவே வச்சு இதை நல்லா கொதிக்க விடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 8 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்ல மீன் குழம்பு கொதிச்சு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பச்சையாக கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் கழித்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட மத்தி மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ரைஸோட ரொம்ப நல்லாயிருக்கும், கிழங்கு மசியலுக்கும் நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நல்லா திக்காக வேணும்னா இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா திக்காயிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த மத்தி மீன் குழம்பு ட்ரை பண்ணும்போது எப்படி வந்துச்சுன்னு உங்களோட ஃபீட்பேக் கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை, டேக் கேர்.